கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 1:2 இப்படி சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரிய, இந்த கால வேளையில் அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை விசுவாசிக்கிற நம்புகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ பாக்கியவானாய் பாக்கியவதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. யார் பாக்கியவானாக இருக்க முடியும்? யார் பாக்கியவதியாக இருக்க முடியும்? இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் யார் பிரியமாக இருக்கிறாங்களோ, முதலாவது அவருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிறவங்க, நம்மளை நேசிக்கிறவங்க, நம்மளோட பிள்ளைகளை, நம்மளோட கணவனையோ மனைவியோ, நம்மளுடைய பெற்றோர்களையோ அல்லது நம்மளுடைய நண்பர்களையோ, நம்ம யார் வேணாலும் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப பிரியமாக இருப்போம். நமக்கு பிடிச்சவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்போம். அவங்களுக்கு என்னன்னாலும் நம்மளால் தாங்க முடியாது, இல்லை அவங்களுக்கு என்ன காரியம் தேவையாக இருக்குதோ அதை நம்ம சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்ம ரொம்ப பிரியமாக இருப்போம். ஆனால் அந்த பிரியம், அந்த அன்பு ஒரு நாள், மனுஷர்களுடைய அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். கர்த்தர் சொல்லுகிற காரியம், யார் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறணும் அப்படின்னா முதலாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த பிரியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிக்கிறவங்களா இருக்கணும். பிரியமாக இருந்தால் மாத்திரம் போதாது. நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுடைய ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நம்மளுடைய மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ அல்லது பெற்றோர்களோ நமக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம் போதாது. நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோன்னா அடிக்கடி பேசணும்னு தோணும். அடிக்கடி அவங்களோடு கூட தூரமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ, இல்லை அவங்க என்ன செய்கிறாங்களோ, என்ன ஆச்சோன்னு சொல்லி அவங்க மேலே பிரியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவங்களோடு கூட பேசணும்னு சொல்லி நமக்கு தோணும். எல்லாருக்கிட்டையும் அப்படி தோணாது. இது மாம்சமான காரியம். ஆனால் இந்த மாம்சமான காரியம் ஒரு நாள் அது அழிந்து விடும், அது மாறிவிடும். அந்த பிரியத்தை காட்டிலும் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய வேதத்தில் யார் பிரியமாக இருக்கிறாங்களோ, அந்த பிரியமாக நம்மளுடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நேரம் கிடைக்கும்போது வீணாய் அழிந்து போகிற மொபைல் ஃபோனுக்கோ, இல்லை வீண் வார்த்தைகளுக்கோ, வீண் காரியங்களுக்கோ, டிவிக்கோ, இல்லை வீண் பொழுதுபோக்கான காரியங்களுக்கோ நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷர்களாக இருப்போம். அவரோடு கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரோடு கூட பேசுகிறவங்களா இருப்போம். எப்படி பேசுவார்? அவர் வேதத்தை நிமித்தமாய் பேசுவார். இந்த வேதத்தை எடுத்து நம்ம படிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை பார்க்கிறோம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்குட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஒருவேளை நம்ம கடமைக்காய் வேதத்தை வாசிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை கேலண்டரில் உள்ள வசனத்தை மட்டும் அன்றைக்கி வாசித்துட்டு போகிறவங்களா இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், அவருடைய வேதத்தை, அந்த வார்த்தையின் மேலே பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருக்கிற அந்த வார்த்தை மேலே இரவும் பகலும் தியானிக்கிறவங்களா இருக்கணும். அப்படி தியானமாக இருக்கிறோம், தியானம் பண்ணுறோம், பிரியமாக இருக்கிறோன்னா அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாக்கியவனாக இருப்பாய், நீ பாக்கியவதையாக இருப்பாய். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவான் என்ன பண்ணுவான், எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நாளிலும் கூட அவரோட வார்த்தையில் வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கும் பொழுது கர்த்தர் அவங்கள பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, ஏற்ற காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற செழிப்பான ஆசீர்வாதமான மரத்தை போல கர்த்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆமென்.